அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார் சேனலில் உங்களை சந்திக்கிறது வந்து மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மழை காலத்தில் வண்டிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நிற்கிற இடத்துல வண்டி நிற்கிது. மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஓப்பனாகவே வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எதுவும் போடாமல் கவர் போடாமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த வண்டிகளை ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கிறதா வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது அடைக்குது, ரொம்ப லேட் ஸ்டார்ட் ஆகுது, பிரேக் அடித்தா சத்தம் வருது, அடைச்சி போகுது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குற டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக கலட்டி க்ளீன் பண்ணி ரீஸ்பேக் பண்ணி ஏர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இது மாதிரி தண்ணி மழை பெய்யும் பொழுது தண்ணியில் நிற்கும் பொழுது திரும்பவும் நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உள்ளே நிற்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நினைஞ்சு தண்ணி கீழே நிற்குது. இன்னொரு ஒரு அடி தண்ணி ஏறுறதுன்னா சைலன்சர் உள்ள தண்ணி போயிடும். இந்த வண்டி 3 நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண வண்டி. சர்வீஸ் பண்ண அன்றைக்கி மறுநாள்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. வண்டியை கொண்டு டெலிவரி கொடுத்த ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி நின்றுருக்குது. மறுநாள் சாயங்காலம் எடுக்கும்போது வண்டி ஆக்சிலேட்டர் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. கஸ்டமர் கூப்பிட்டு நீங்கள் வண்டி வேலை செஞ்சதே சரியில்லை, வண்டியில் ஆக்சிலேட்டர் கொடுத்தா அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுறேன்னு சொன்னீங்க ஆனால் மாற்றலை, ஏன் இது மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு கேட்டாங்க. நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் வண்டி பார்க்கும்பொழுது முதல்ல காமிச்ச மாதிரி வண்டியில் ஃபுல்லாக தண்ணி ஏகப்பட்ட ஈரம் இருந்தது. கார்பரேட்டர் ஸ்லைடை கழட்டும்போது இது மாதிரி இந்த கருப்பாக ஒரு டாட் மாதிரி தெரியுது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலில் கலக்கக்கூடிய எத்தனால். இந்த எத்தனாலில் தண்ணி போட்டதுன்னா பிரிஞ்சிடும். இதை பற்றின நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். இந்த பதிவில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஸ்லைடில் கண்டிப்பாக தண்ணி ஏறி இருக்குது. தண்ணி ஏறினதுனால ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது மேலே போய் ஜாம் ஆகிடுச்சு, எத்தனால் போய் பிடிச்சி ஜாம் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு இதை பற்றி விவரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கள பார்க்கவும் முடியல. வண்டியை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுவோம். அவங்க வீட்டில் வச்சு தான் பிரிச்சுருக்கிறேன். நான் அங்கேயே வச்சு பிரித்து அங்கேயே தான் வீடியோ எடுத்தேன் நான். ஏன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம எதுவும் மாற்றி சொல்லிடுறோம், அவங்க தவறாக எடுக்கக்கூடாது. இது நம்ம மட்டும் இல்லை, இப்போ எனக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லை, மெக்கானிக் தொழில் செய்கிற எல்லா நண்பர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. வண்டி விலைக்கு கொடுத்து 2 நாளில் பிரச்சனை ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள். இதை பெட்ரோல் டேங்கில் தண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கார்பரேட்டரில் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி உள்ளே தானே நிப்பாட்டியிருந்தேன், இது எப்படி உள்ளே தண்ணி போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், இது புது கேபிள் கரெக்டாக ரிட்டன் ஆகுது. ஆனால் உள்ளே போட்டிருக்கும் போது திராட்டல் பாடியில் தான் பிடிச்சிருக்குது. கார்பரேட்டர் கழட்டும் போது கார்பரேட்டர் கப்பில் உள்ள தண்ணி இருக்குது. இது எப்படி போயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிலேட்டர் கேபிள் வழியாக தண்ணி இறங்குனதுன்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டியில் ஃப்ளக் அடாப்டரில் தண்ணி போட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் டேங்க்கில் தண்ணி போனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கார்பரேட்டர் பிரித்து வச்சுருக்கிறேன், இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கிறது தெரியும். இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது முதல்ல ஒரு புரிதலை வர வச்சுக்கணும். அவங்கள கூப்பிட்டு இந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் வேலைக்கு கொடுத்தது சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு அவங்க விளக்கம் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தண்ணி கலந்துருக்கு. இது ஒரு வண்டியிலேருந்து எடுத்தது. இவ்வளோ தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வண்டியை திறந்தோடனே பெட்ரோல் திறந்தோடனே தண்ணி தான் கீழே இறங்கும். அப்போது இது யாருடைய தவறு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே டக்குன்னு ஒருத்தவங்கள குறை சொல்லிடக்கூடாது. எல்லா டெக்னீஷியனுக்குமே நடக்கக்கூடிய பிரச்சனை இது. எனக்கும் சமீபத்தில் நடந்திருக்குது. வண்டியை மலையில் நிப்பாட்டினதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆனால் சர்வீஸ் பண்ணி அவங்க வண்டியை யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனாலும் என்னகிட்டேருந்து இது என்ன காரணத்தில் நான் நடந்திருக்கோம்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துனது. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டிக்கு ஒரு மழை கவர் வாங்கி போடணும். ரெயின் கவர் வாங்கி போட்டிங்கன்னா வண்டியை பாதுகாப்பாக காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடத்துல வண்டி நிப்பாட்டாதீங்க. எடுத்து வெளியில் நிப்பாட்டி ஒரு கவர் போட்டு விட்டிங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க மாட்டோம். முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக தான் வண்டி வச்சுருக்கோம். நம்மளை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிற இந்த வண்டியை நம்மளும் பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிரச்சனைகள் எப்படி வேணாலும் வரலாம், எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு இன்னார் தான் காரணம்னு ஒருத்தரை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணாமல் நம்ம பக்கத்தில் ஏதாவது தவறு இருக்குமா அல்லது அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நம்மளை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிற வண்டியை நம்மளும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வண்டியெல்லாம் நிற்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டியில் மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன், நான் சந்தித்த அனுபவத்தை பாருங்கள். எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது, தண்ணி இல்லாத இடமே கிடையாது. அதே மாதிரி வண்டி நிப்பாட்டி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நினைஞ்சு தரையெல்லாம் நல்லா ஈரமாக இருக்குது. அப்போது அவங்க நிப்பாட்டி இந்த இடத்துல ஈரம் இருக்குது. டேங்க் கவர்லாம் எப்படி நினைஞ்சிருக்கு பாருங்கள். இது மழை விட்டதுக்கப்புறம் நான் போய் பார்த்தது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள் எல்லாத்தையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.